நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பெரிய பெரிய பீஸாக இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு 3 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமாக, தூள் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் மஷ்ரூம் ஃபுல்லாக கோட்டிங் ஆகும். இப்போ மஷ்ரூமை இதில் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் மஷ்ரூமை போட்டுக்கலாம். ஸோ நம்ம மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடுச்சு. லெமன் உங்களுக்கு வேணும்னா, இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் பிழிஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.